இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அதிர்ச்சிகரமான கதைய. ஒரே ராத்திரியில ஒரு நாட்டோட ஜனாதிபதிய அமெரிக்கா கடத்திடுச்சுன்னு ஒரு வீடியோ வைரல் ஆகுது. வெனிசுலாவை பத்தின இந்த நம்ப முடியாத குற்றச்சாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதையத்தான் நாம இப்ப அலச போறோம். வாங்க உள்ள என்ன இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். பாருங்க, இந்த வீடியோ இந்த ஒரே வரியோட தான் ஆரம்பிக்குது. அமெரிக்கா எப்படி ஒரு நாட்டின் ஜனாதிபதியை ஒரே இரவில் கடத்தியது. கேட்கும்போதே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்குல்ல. இது ஒரு சாதாரண கதை இல்லைங்கிறதே இதுல இருந்து தெரியுது. சரி, முதல் விஷயம், ஒரு ஜனாதிபதி கடத்தப்பட்டார். ஆமாங்க, இந்த வீடியோவோட மைய குற்றச்சாட்டே இதுதான். வெனிசுலாவோட ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால வலுக்கட்டாயமா கடத்தப்பட்டு பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்னு சொல்லுது. அதாவது ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவையும் அவரோட மனைவியும் நள்ளிரவுல அவங்க பெட்ரூம்லேருந்தே தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அதுவும் எங்க? நேரா அமெரிக்காவுக்கு. இது ஏதோ நாட்டுக்குள்ள நடந்த சண்டையோ புரட்சியோ கிடையாது. இது ஒரு நேரடி அமெரிக்க ராணுவ நடவடிக்கைன்னு அந்த வீடியோ சொல்லுது. ரொம்பவே அதிரடியான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? சரி, அடுத்ததா இந்த ஆபரேஷன் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லப்படுதுன்னு பாப்போம். வெறும் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, ரொம்பவே டீட்டெயிலான சில தகவல்களையும் இந்த வீடியோ கொடுக்குது. அதுவும் நம்ப முடியாத அளவுக்கு. யோசிச்சு பாருங்க, 150 விமானங்கள், B-2 பாம்பர்ஸ், ட்ரோன்ஸ்னு ஒரு பெரிய படையை இந்த ஆபரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்டதா அந்த வீடியோ சொல்லுது. எதுக்குன்னா வெனிசுலாவோட மிலிட்டரி பேஸை முடக்கி அவங்க எந்த பதிலடியும் கொடுக்காம தடுக்கிறதுக்கு. இது வெறும் ஏர் ஸ்ட்ரைக் மட்டும் இல்ல, அமெரிக்காவோட மிக முக்கியமான ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அதாவது டெல்டா ஃபோர்ஸ் நேரடியா களத்துல இறங்கி பிரசிடென்ட் மாளிகையை தாக்குனாங்கன்னு இந்த வீடியோ சொல்லுது. அப்போ இந்த ஆபரேஷனோட டைம்லைன் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ராத்திரி 1 மணிக்கே அமெரிக்க படைகள் மதுராவோட இடத்துக்கு வராங்க. அங்க ஒரே துப்பாக்கி சண்டை. ஆனா வெறும் 2.5 மணி நேரத்துக்குள்ள, அதாவது அதிகாலை 3:29 மணிக்கு மதுரோவை கூட்டிக்கிட்டு வெனிசுலா வான்பரப்பை விட்டே போயிட்டாங்களாம். இது எவ்வளோ வேகமா கச்சிதமா நடந்த ஒரு ஆபரேஷன் இந்த வீடியோ காட்டுது. அதுக்கப்புறம் அவரை USS ஐவோஜிமான்ற போர்க்கப்பல்ல இருந்து நியூயார்க்குக்கு போற பிளேனுக்கு மாத்தினதா சொல்றாங்க. சரி, எல்லாத்துக்கும் மேல ஒரு கேள்வி வருது இல்லையா? எதுக்காக இவ்ளோ பெரிய ஆபரேஷன்? இதுக்கு அந்த வீடியோ ஒரு நேரடியான பதிலை சொல்லுது. ஒரே ஒரு காரணம்தான். என்ன? அதாவது வெனிசுலால சாவேஸ் மதுரோ ஆட்சியில என்ன பண்ணாங்கன்னா, எண்ணெய் கம்பெனிகளை தேசியமயமாக்கிட்டாங்க. அமெரிக்க கம்பெனிகளை அவங்க எக்யூப்மெண்ட்டோட அப்படியே விட்டுட்டு போக சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவோட நோக்கம் அந்த பாழாப்போன எண்ணெய் கட்டமைப்பை சரி பண்ணி உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை மறுபடியும் கைப்பற்ற அமெரிக்க கம்பெனிகளை உள்ள கொண்டு வரதுதான்னு சொல்லுது. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்த ஒரு சண்டையோட உச்சக்கட்டம்னு விவரிக்குது. இந்த ஆபரேஷனுக்கும் அமெரிக்கா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு வீடியோ சொல்லுது. அதுக்கு ஆதாரமா ட்ரம்ப் சொன்னதா ஒரு மேற்கோளையும் காட்டுது. நம்மளோட பெரிய அமெரிக்கா ஆயில் கம்பெனிங்க உள்ளே போய் நாட்டுக்கு பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, இது வெறும் வெனிசுலா பிரச்சனை மட்டும் இல்ல, இது உலக அரசியல்லையே ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு இந்த வீடியோ சொல்லுது. ஒரு புதிய கோட்பாடு உருவாகியிருக்கு. அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்க முதல்ல நாம மன்ரோ டாக்ட்ரின் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பழைய அமெரிக்க கொள்கை. சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்கா கண்டத்துல வேற எந்த வெளிநாடும் தலையிடக்கூடாது, காலனி அமைக்கக்கூடாதுன்னு சொல்றது. ஒருத்தர் எல்லைய இன்னொருத்தர் மதிக்கணுங்கிறது தான் இதோட அடிப்படை. ஆனா இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, அந்த காலமெல்லாம் மலையேறிடுச்சு. இப்போ நாம இருக்கிறது ஒரு புது சகாப்தத்துல. அதுக்கு இந்த வீடியோவே ஒரு புது பேர் வைக்குது, டான்ரோ டாக்ட்ரின். இதோட அர்த்தம் என்னன்னா, அமெரிக்காவோட நலன்தான் எல்லாத்துக்கும் மேல, மற்றதெல்லாம் அப்புறம்தான். இத வச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் நியாயப்படுத்தலான்னு சொல்லுது. சுருக்கமா சொன்னா இந்த வீடியோவோட முடிவு இதுதான். புது ரூல் என்னன்னா, ஜிஸ்கி லாட்டி உஸ்கி பேண்ட்ஸ். அதாவது யார் கையில கம்போ அவங்க கையில தான் எரும மாடும். மிலிட்ரி பவர், எக்கனாமிக் பவர், இதுதான் இனிமேல் உலகத்தை ஆளும். சரி, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லப்படுது. இதுக்கு மற்ற நாடுகள்லாம் என்ன சொன்னாங்க? இந்த வீடியோ சொல்றபடி பார்த்தா உலகம் 2ஆ பிரிஞ்சு ஒருவித பயத்தோட தான் இதை பார்த்திருக்கு. இங்க பாருங்க, ரஷ்யா, சீனா எல்லாம் கடுமையா கண்டிச்சாங்களாம். ஆனா அறிக்கை விடுறதோட சரி, வேற எதுவும் பண்ணல. ஐரோப்பிய யூனியன் நடக்கிறத உன்னிப்பா கவனிக்கிறோம், ஐநா சட்டத்தை மதிக்கணும்னு சொல்லி நடுநிலை வைச்சிருக்கு. பிரேசில், மெக்சிகோ போன்ற நாடுகள் இது ஆபத்தானதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இஸ்ரேல் இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி ஈரானுக்கு வார்னிங் கொடுத்திருக்கு. ஐநா என்ன பண்ணுச்சு? சர்வதேச சட்டம் மதிக்கப்படாதது கவலை அளிக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் எல்லாரும் பேசிட்டு தான் இருந்தாங்களே தவிர பெருசா யாரும் எதுவும் செய்யல. வெனிசுலா, அமெரிக்காக்குள்ளேயே இந்த விஷயத்துல பலவிதமான கருத்துக்கள் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு, அமெரிக்கா எதிர்க்கட்சியில இருந்த கமலா ஹாரிஸ் இந்த மாதிரி செஞ்சா
ஆப்கானிஸ்தான்ல நடந்த மாதிரி நமக்கு எதிரான உணர்வு தான் அதிகமாகும்னு எச்சரிச்சிருக்காங்க. வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ மதுரோவை தூக்குனதுக்கு சந்தோஷப்பட்டாலும் அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்லி அமெரிக்கா அவங்கள ஓரங்கட்டிடுச்சான். வெனிசுலால மதுரோவோட ஆதரவாளர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்காங்க. அதே சமயம் அவரோட எதிர்ப்பாளர்கள் சர்வாதிகாரத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சுன்னு தெருவுல இறங்கி கொண்டாடிருக்காங்க. கடைசியா இந்த வீடியோ ரொம்பவே சூடான சில வாதங்களோடையும் ஒரு முக்கியமான கேள்வியோடையும் முடியுது. அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, இந்த தாக்குதலுக்கு முன்னாடி மதுரோவே அமெரிக்காவை கேலி செஞ்சு கூப்பிட்டாராம். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சா வந்து என்ன பிடிங்கன்னு சவால் விட்டதா சொல்லுது. ஐநா சபை எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்த்ததால அந்த அமைப்பு இனிமேல் தேவையே இல்ல, அதை மூடிடலான்னு கூட இந்த வீடியோவோட விவரிப்பாளர் சொல்றாரு. அதாவது உலக அமைப்புகள் எல்லாம் தோத்துடுச்சுங்கிறது தான் அவரோட இறுதி தீர்ப்பு. ஆக இந்த வைரல் வீடியோவோட மொத்த சாராம்சமே இதுதான். இது நம்ம கிட்ட ஒரு பகீர் கேள்வியே விட்டுட்டு போகுது. உலக அரசியலோட புது விதி இதுதான்னா இனிமே யாருக்கு பாதுகாப்பு? நம்ம நாட்டுக்கே நாளைக்கு இந்த நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? யோசிக்க வேண்டிய விஷயம்.